நீதிமொழிகள் 28:20 சொல்கிறது, உண்மையுள்ள மனுஷன் பரிபூர்ண ஆசீர்வாதங்களை பெறுவான். பெண்களே, உங்களை பார்த்து சொல்றேன், பி ஃபெய்த்ஃபுல். நீ எல்லாவற்றிலும் உண்மையா இருக்கணும். இன்னைக்கு நிறைய பேர் என்ன சொல்றாங்க, ஆண்கள் தவறி போகிறார்கள், ஆண்கள் தவறி போகிறார்கள் என்று. நான் இந்த சப்ஜெக்டையும் பேசித்தான் ஆகணும். பல பெண்களுடைய வாழ்க்கையில பிரச்சனை என்னன்னா, உள்ளே புகுந்த அந்த மூன்றாம் நபராகி ஒரு பெண், அவ எங்கேயோ வேலை செய்கிற இடத்துல, எங்கேயோ ஒரு இடத்துல, சில இடத்துல சர்ச்சிலே சிலர் கனெக்ட் ஆயிடுறாங்க. அது எப்படித்தான் கனெக்ட் ஆவாங்கன்னு எனக்கு தெரியல. ஸ்திரீகளாகி உங்களுக்கு நான் சொல்றேன், பி ஃபெய்த்ஃபுல் டு யுவர் காட். ரெண்டாவது, பி ஃபெய்த்ஃபுல் டு யுவர் ஹஸ்பண்ட். அவர் படிக்காதவரா இருக்கலாம், வேலை இல்லாதவரா இருக்கலாம், அழகா இல்லாதவரா இருக்கலாம், அங்கவீனம் உடையவரா இருக்கலாம். ஆனா நீ அவருக்கு உண்மையா இருக்கணும். இடறுகிறார்கள் ஆண்கள் இடறுகிறார்கள்னா அந்த ஆணை இடற வைக்கிறது ஒரு பெண். நீ அந்த பெண்ணா இருக்கக்கூடாது. சபைக்கு போனேன்னா கண்ணியமா உடை உடுத்திட்டு போங்க. அங்க யாரும் இடறுகிற போல நீங்க அப்படி உடை உடுத்தி கொண்டு போக கூடாது. வேலை செய்கிற இடத்துல கண்ணியமா ட்ரெஸ் பண்ணிட்டு போங்க. எந்த விதத்திலும் இன்னொரு ஆண்மகனுக்கு இடறுதலை கொண்டு வருகிற வார்த்தைகள், தேவையற்ற வார்த்தைகள் உங்களுக்கு இருக்கக்கூடாது. மொபைல்ல சில பரிமாற்றங்கள், ஈமோஜிஸ் எல்லாம் அனுப்பக்கூடாது. இப்படி அப்படி புத்தி கெட்ட பல பெண்களாலே இன்னொரு குடும்பம் கெடுக்கப்படுகிறது, உடைக்கப்படுகிறது. நீ அப்படிப்பட்ட ஒரு பெண்ணா இருக்கக்கூடாது மகளே. உண்மை உள்ள மனுஷன் பரிபூரண ஆசீர்வாதங்களை பெறுவார்.